இன்று காலை 9 மணி அளவில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்தார். 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 மற்றும் 23 திகதிகளில் குறித்த சுற்றுலா மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதியுடன் 10 பேர் இந்த விஷயத்தில் இணைந்திருந்தனர். මට පස්සේ ඉන්න එපා ඉතින්. මොකක්ද ඔය කරන්නේ? ප්‍රකාශය ලබා දුන්නද මොකද? ප්‍රකාශයක් ගන්න මේක දීලා යන්නේ. ආයෙත් දෙන්න කිව්වා කොහොමද දන්නේ? ඉවරයි. இந்த விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சண்ட்ரா பெரேராவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் 6 மணித்தியாலங்கள் நேற்று வாக்குமூலம் பெற்றனர். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தி மேற்கொண்டதாக கூறப்படும் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் தொடர்பில் விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கடந்த ஜூன் மாதத்தின் இறுதி வாரத்தில் பி அறிக்கையினூடாக கோட்டை நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தனர். 1,69,00,000 ரூபாய் அரச நிதியை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்துக்கு சென்றதாக குறித்த பி அறிக்கையினூடாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது.